ஜீ தமிழ்ல சந்தியா ராகம் சீரியல்ல சீனு கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்த நடிகர் சுர்ஜித் குமார் அவர்கள் திடீர்னு இப்போ சீரியலை விட்டு விலகி இருக்கிறது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அவங்க ஏன் விலகுனாங்க, அவங்க விலகுற அளவுக்கு கடைசி நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி அவங்களே சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தமிழக ரசிகர்கள் மத்தியில இப்போ மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் சந்தியா ராகம். 2023 ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் கிட்டத்தட்ட 400 எபிசோட்க்கு மேல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த சில வாரமா ஜீ தமிழ்லயே நம்பர் 1 சீரியலா இருந்துட்டு இருக்கு இந்த சந்தியா ராகம் சீரியல். குறிப்பா இதுல சீனு மாயாவோட ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்களுக்கு சிறந்த ஜோடி விருதுலாம் கூட கிடைச்சது. இந்த நிலையில நடிகர் சுர்ஜித் குமார் அவர்கள் சீனு அப்படிங்கிற ரோல்ல இருந்து சூப்பரா நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரு சீரியலை விட்டு அபிஷியலா விலகிட்டாரு. இவர் ஏன் விலகுனாரு, என்னாச்சு அப்படின்னு எதுவுமே புரியாம இருக்க நிலையில இப்போ நடிகர் சுர்ஜித் குமார் அவர்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சந்தியா ராகம் சீரியல் எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஏன் இன்னும் சொல்ல போனா நான் இதுவரையும் நடிச்ச சீரியல்களை விட இந்த சீரியல் என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சீனு மாயா ஜோடிக்கு ரசிகர்கள் கொடுத்த அன்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா சீரியல்ல இருந்து விலக காரணம் சில தவிர்க்க முடியாத, வெளியே சொல்ல முடியாத காரணத்தால தான். அந்த ஒரு காரணத்தால தான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். இந்த டெசிஷனை நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். எனக்கும் சீனு கேரக்டரை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேலும் நான் என் சொந்த ஃபேமிலியை விட இந்த சந்தியா ராகம் ஃபேமிலியில தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அப்படி இருக்கும்போது சந்தியா ராகம் ஃபேமிலியை விட்டு குவிட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ், என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் நன்றியை சொல்லிக்கிறேன். லவ் யூ ஆல். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுர்ஜித் குமார் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் அவர் சீரியல்ல இருந்து விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.